ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவெல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 3ல் உள்ள உரைநடை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கணியனின் நண்பன் நுழையும் முன் எல்லாம் எந்திரமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம். உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே வந்துட்டு ரோபோ தான். ஹோட்டல்லாம் போனோன்னா வந்துட்டு சர்வ் பண்ணுறது எல்லாமே ரோபோ தான். அதான் சொல்லியிருக்காங்க. வாங்க எந்திர உலகில் நுழைவோம், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஒரு பையன், கணியன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு வீட்டுக்கு போகிறான். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்குது. வேறு யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ யோசிக்கிறான், இது யாரோடைய வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கும்போதே கதவு வந்து திறக்கிறாங்க. அந்த ஒரு உருவம் வந்து நிற்கிது. ஆனால் அந்த உருவம் விசித்திரமாக இருக்குது. இவன் வந்து வியந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்புறம் அம்மா அந்த உருவம் சொல்லுது, கணியன் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அம்மாவும், ஏன்டா அங்கேயே திகைச்சு போய் நிற்கிற, ஏன் பயப்படுற, உள்ளே வான்னு கூப்பிட்றாங்க. இவன் வந்து பயந்துட்டே வந்து மெதுவாக உள்ளே வரான். அம்மாட்ட போய் கேட்குறான், அம்மா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுதான் வந்துட்டு எந்திர மனிதன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அப்பா வந்துட்டு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு வந்து அப்பா வந்துட்டு போனாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு அப்பா அதை வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் வந்துட்டு இதுவும் நம்ம வீட்டோட உறுப்பினர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது வந்து என்னோட பேசுச்சேம்மா அப்படின்னு சொல்லி இது கணியன் கேட்குறான். ஆமாம், இது வந்துட்டு பேசும், பாடும், வீட்டு வேலையெல்லாம் செய்யும், படிக்கிறதுல உனக்கும் ஹெல்ப் பண்ணும், அலுவலக வேலைகளையும் வந்துட்டு செஞ்சு கொடுக்கும், என்னை அப்பாவுக்கு வந்து கணக்கு வழக்கும் முடிச்சு தரும், இந்த மாதிரி எல்லா வேலையும் இது செய்யும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கணியன்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு இதோட நான் வந்துட்டு பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பேசு, பயப்படாமல் பேசுன்னு அம்மா சொல்கிறாங்க. கணியன் கூப்பிட்றான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திர மனிதனை கூப்பிட்றான். கணியனும் எந்திர மனிதன் வந்துட்டு நகர்ந்து வந்து கணியனுடைய அருகில் வந்து நிற்கிது. யார் நீ என்று கணியன் கேட்டான். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கணியன் வந்து ரோபோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ரோபோ என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு எந்திர மனிதன், என்னைய வந்துட்டு எல்லோரும் ரோபோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீ எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களே, அது எப்படி உன்னால் முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான். அதுக்கு நான் வந்துட்டு உருவான வரலாற்றை வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் அது என்னால் எப்படி முடியுதுங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ வந்து பேச ஆரம்பிக்குது. நான் உருவாவதற்கு முன்பே வந்து என்னை பற்றி கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபேக், நோட் பண்ணிக்கோங்க, காரல் கபேக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபேக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காரல் கபேக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோஸ் வந்துட்டு அதாவது செஸ்ஸு வந்து நல்லா விளையாடுவாங்க. செஸ்ஸில் வந்துட்டு செக் வச்சு எல்லாரையும் வந்துட்டு தோக்கடிப்பாங்க. அப்போது அந்த செக்குங்கிறத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் வந்துட்டு அவர் காரல் கபெக். ஓகேங்களா. இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்துட்டு இவர் தான் முதலாக வந்துட்டு பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு வந்துட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை. ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அடிமை. ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதற்காக அந்த நாடகத்தில் காட்சிகள் அமைந்திருந்தன. இவ்வாறு ரோபோ என்னும் சொல்லை வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தன் வேலையை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்கள் கண்டுபிடித்தனர். இவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். ஓகேங்களா. மனிதன் வந்துட்டு தன்னோட வேலை எளிதாக செய்கிறதுக்கு ஒரு இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு.
ஓகேங்களா. அதை வந்துட்டு இயக்குறது மனிதரால் தான் இயக்கணும். ஆனால் தானியங்கிங்கிறது மனிதர் இயக்குற வேலையுமே அதையே செஞ்சுக்கும். அதுதான் வந்துட்டு தானியங்கிங்கிறது. ஓகேங்களா. தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். அது வந்துட்டு தானே செஞ்சுக்கும், அதே டைமில் வந்துட்டு மனிதர்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யும். அதுதான். ஒவ்வொரு தானியங்கிகளிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கிகளின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னா, அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கணினி வந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. அதுதான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் போகணும், இந்த இதெல்லாம் செய்யணுங்கிறத அதுதான் கட்டுப்படுத்துது. ஓகேங்களா. இவ்வகை தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கால்கள், நகரும் கால்கள், சூழ்நிலைகள் உணர்வதற்கு நுண்ணுணர்வு கருவிகள்னால் சென்சார்ஸ், நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றையும் உருவாக்கப்படுகின்றன என்று நிறுத்தியது. ஓகேங்களா. இது என்னென்னா, இந்த மாதிரி தானியங்கள் வந்துட்டு இப்போலாம் நிறைய ஒரு தொழில் நிறுவனங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற மாதிரி அதோடைய கால்களும், நகரும் கால்களும், எந்திர கைகளும் அதுக்கு வந்து வச்சுருக்கு. ஆனால் அதை பார்க்க வந்து மனிதர்கள் மாதிரி இருக்காது, ரோபோ மாதிரி இருக்காது. அது நகர்றதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கால், கை அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் சென்சாரோட அந்த தானியங்கிகள் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு தெரிந்து கொள்வோம் பாருங்கள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதரைப் போல இல்லாமல், நோட் பண்ணிக்கோங்க, தோற்றத்தில் மனிதரைப் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று யார் இந்த தானியங்கிக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கு. ஓகேங்களா. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்தோட கருத்துப்படி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது மனிதர்களைப் போல கிடையாது, ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, நான் அவற்றை பார்க்க வேண்டும் என்று கணியன் சொல்கிறான். நான் வந்துட்டு அந்த தானியங்கிகளை வந்து பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு கணியன் ஆசைப்பட்றான். உடனே ரோபோ என்ன பண்ணுதுன்னா, சிஸ்டமில் போயிட்டு கணினியில் போய் கணினி திரையில் காட்சிகள் காட்டுது. என்னென்ன மாதிரி காட்டுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இது தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கள். இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யும், பழுது பார்க்கும், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் இந்த தானியங்கள் செய்யும் அப்படிங்கிறாங்க. கீழே கொடுத்துருக்குது நெக்ஸ்ட் இமேஜ் காக்குது கணியனுக்கு. இந்த இமேஜ் என்னன்னு பார்க்கும்போது கணியனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ரோபோ என்ன சொல்லுதுன்னா, ஆமாம், ஒரு நோயை வந்துட்டு கண்டறியறதுக்கு இந்த மிஷின் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த நோயை கண்டறிச்சு அதுக்கான அறுவை சிகிச்சையுமே வந்துட்டு இந்த மிஷின் வந்து செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிற கேள்விகளுக்கு அதே போல் செயற்கைக்கோள்களை இயக்கவும் வந்துட்டு தானியங்கள் பயன்படுகின்றன. இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த தானியங்கிகள். உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. ஓகேங்களா. இந்த இடங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மனிதர்களால் போக முடியாது. ஆனால் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஆய்வு நடத்துறதுக்கு இந்த தானியங்கி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இது வந்து உருவ அமைப்பில் வந்துட்டு உன்னை போல இல்லையே, ரோபோவே உன்னை போல இல்லையே அப்படின்னு கணியன் கேட்குறான். தமது வேலையை எளிமையாக செய்ய வந்து ஃபஸ்ட்டு வந்து தானியங்கி தான் உருவானுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் வந்துட்டு தன்னை போலே சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தானியங்கியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதோட முயற்சியின் விளைவு தான் வந்துட்டு இப்போ நானாகிய எந்திர மனிதன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோபோ சொல்லுது. மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை, உடல், கை, கால் எல்லாமே இருக்கும். அப்படியானாலும் எந்திர மனிதனும் தானியங்களுக்கும் இல்லை வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான். அதான் வந்துட்டு எங்கள்கிட்ட உள்ள ஒரு செயற்கை நுண்ணறிவு. மனிதர்கள்லாம் எப்படி வந்து ஒரு நுண்ணறிவோடு செயல்படுறாங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் வந்துட்டு சில கட்டளைகள் வந்து வடிவமைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. இதனால தான் நாங்கள் வந்து இயங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்லுது. உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர் போல் செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான். முடியும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரோபோ சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா?
ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கீழ். 1997ஆம் ஆண்டு 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரேவ் என்பவர் வந்துட்டு கலந்து கொண்டார். IPM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ, ஓகேங்களா, டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீன்திறன் கணினி அவரோட வந்து போட்டி போட்டுச்சாமா. அதுக்கான வந்து பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேரி கேஸ்புரேவ் அப்படிங்கிற ஒரு உலக சதுரங்க வெற்றியாளர் IPM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட வந்துட்டு போட்டி போட வச்சாங்க. இந்த போட்டியோட முடிவில் யார் வெற்றி பெற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ தான் வந்துட்டு வெற்றி பெற்றது. என்னால் நம்பவே முடியலையே, அப்படின்னா நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவியான்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான். விளையாடுவேனே, என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டிகளாகின்றன, வெடிகுண்டுகளை வந்து செயலிழக்க வைக்கிறாங்க. உனக்கு இன்னும் ஒரு வியப்பான ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சொல்லுது. என்னன்னு கணியன் கேட்குறான். உலகத்திலே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. உலகத்திலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. குடியுரிமையும் வழங்கியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்துட்டு அந்த சோஃபியாங்கிற ஒரு ரோபோவுக்கு கொடுத்துருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம். இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்படுவதில் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோ சொல்லுது. இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறான். இனி வரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். சோஃபியா மாதிரி எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்குவாங்க. அவர்களில் வந்துட்டு அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவாங்க அப்படின்னு எந்திர மனிதன் சொல்லுது. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கணியன் வந்துட்டு ரோபோ கிட்டே என்னோட செஸ் விளையாட வரியான்னு கேட்குறான். ரோபோவும் தலையசைச்சு சரி வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரல் கபேக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று நடத்தினார். அதில் வந்து ரோபோ அப்படிங்கிற ஒரு சொல்லை முதலாக பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரல் கபேக் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, ரோபோவுடைய பொருள் வந்துட்டு அடிமை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தெரிந்து கொள்வோம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். இவை வந்து தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்களை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, இங்கே உள்ள பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரேவ், ஓகேங்களா, இவர் வந்துட்டு IPM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட செஸ் விளையாண்டார். டீப் ப்ளூ தான் அதில் வின் ஆச்சு. இந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோஃபியா அப்படிங்கிற ஒரு எந்திர மனிதனுக்கு ஐக்கிய நாடு சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துச்சு. இன்னொன்று அதுக்கு வந்து குடியுரிமை வந்துட்டு சவுதி அரேபியா வந்து அந்த ரோபோவுக்கு குடியுரிமையும் வழங்குச்சு. இந்த 4 பாயிண்ட்டு தாங்க. இதுதான் இதில் மெயின். நெக்ஸ்ட்டு வாங்க புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க.
நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி. தானியங்கி ஓகேங்களா. எந்திர மனிதன் கிடையாது, தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 3rd question. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.